இப்போ நோயாளிகள் இருக்காங்களா, அவங்க கூட அது தெரிஞ்சே தான் எல்லாருமே தெரியாமலாம் நோய்ங்கிறது தெரியாமல் வராது. நமக்கு தவறுன்னு தெரிஞ்சே நாம் நிறைய உணவுகளை சாப்பிட்றோம். நிறைய பழக்கவழக்கங்கள், சிகரெட் புகைக்கிறது, இது எல்லாமே தவறுன்னு தெரிஞ்சே தான் எல்லோரும் கடைப்பிடிக்கிறாங்க. அதனால தான் நோய் வருது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் ஒழுங்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிற பழக்க வழக்கங்கள், அப்புறம் உணவுகள் அதெல்லாம் தடை செஞ்சதுக்கு அப்புறம், ஒரு வேளை தடை செஞ்சது அப்படின்னா அப்படி தடை செஞ்சதுக்கு அப்புறமா யாருக்காவது நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம தண்டிக்கலாம், சிறை தண்டனை வழங்கலாம். ஏன்னா இங்கே அரசாங்கம் நோய் வரக்கூடாதுங்கிறக்காக கண்ணும் கருத்துமாக இருக்குது, அப்படி தானே? அதுக்கான அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான உணவுகளெல்லாம் தடை செய்யுது. வெள்ளைச்சீனி, மைதா அப்படி பார்த்து இந்தந்த உணவுகள் இதெல்லாம் தீங்கானது. கடையில் இருக்கிற சாக்லேட்டு, மைதா, வெள்ளைச்சீனி இப்படி தீங்கான உணவுப் பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்து தடை செய்து, அப்புறம் நிறைய விஷயங்களில் நோய் வருவதற்கான காரணங்களை ஆராய்ந்து அதெல்லாம் தடை செய்துன்னு வைங்க. அப்படி தடை செஞ்ச அப்புறமும் ஒருத்தருக்கு நோய் வருதுன்னா கண்டிப்பாக அவருடைய பழக்க வழக்கத்தில், உணவு முறையில் ஏதோ ஒரு குறைபாடு அல்லது திருட்டுத்தனம் இருக்குது. யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு மோசமான உணவை சாப்பிட்றாரு, நோய் வருவதற்கு காரணமாக இருக்கிற ஒரு உணவை சாப்பிட்றாரு, அவர் கவனக்குறைவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டனை கூட வழங்கலாம். ஏன்னா நோயினா ஏன் வருது அப்படின்னா, குற்ற உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் நோய். குற்றங்கள் செய்வதால் ஏற்பட்டது தான் நோய். வன்முறை உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் நோய். அப்படிங்கும்போது எப்படி குற்றங்கள் செய்வதால் எப்படி நோய் வரும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு நோய் ஏன் வருது, என்னென்ன நோய்னா எதனால் நோய் வருது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. மலிவான உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்படுகிற மலிவான உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளே உயர்தரமான உணவுகள் இருக்குது. சொன்ன மாதிரி காய்கறி பொரியல், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, இந்த மாதிரி. இப்போ மலிவான உணவுன்னா இந்த இட்லி, பூரி, தோசை இந்த மாதிரியான உணவுகள் தான் காரணம். அதாவது இந்த மாதிரியான மலிவான இட்லி, பூரி, தோசை, பழைய சாதம், பூரி, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, இந்த மாதிரி கேக்கு, சமோசா, பப்ஸு, பச்சி இந்த மாதிரி உணவுகள் ஒரு காரணம். அப்புறம் பெண்களை அடிமைப்படுத்துறது நோய்களுக்கு காரணம். நீங்கள் அடிமைப்படுத்தும் போது எப்படி அடிமைப்படுத்துவீங்க? பெண்களை அச்சுறுத்துறீங்க, பெண்கள் உங்களை பார்த்து பயப்படுறாங்க, அப்போ பயந்து போய் அவங்க வீட்டில் சமைக்கிற வேலையை முழு நிறைய வேலையை ஏற்றுக்கிறாங்க, அடிமையாகிடுறாங்க. அப்போ நீங்கள் அடிமையாகிறதுக்கு உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி தேவை. இந்த உணர்ச்சிகள்லாம் அந்த வன்முறை உணர்ச்சி தான் நீங்கள் இன்றைக்கி மலிவான உணவுகளை உண்பதற்கு காரணம். அந்த மலிவான உணவுகள் தான் உங்களுக்கு நோய்கள் வருவதற்கும் காரணம். ஆக இந்த அடிமைப்படுத்துறது, இப்படிப்பட்ட குற்றங்கள் தான் நோய்களாக அது மாறுகிறது. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைச்சிட்டாக்கா, ஆண் பெண் இருவருக்கு முன்னாடி இந்த அடிமைத்தனமோ அல்லது சர்வாதிகாரமோ அங்கே தேவையில்லை, அங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே குற்றங்கள் இல்லை, வன்முறை இல்லை. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு அவங்கவுங்களே சமைக்கும்போது என்னாகுது, அவங்கவுங்களுக்கு தேவையான பிடித்தமான உணவுகளை அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. எளிதான உணவுகளாக தான் அது இருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்கவுங்களே தயாரிக்கும் போது அது எளிதான உணவுகளாக தான் இருக்கும். யாரும் கஷ்டப்பட்டு தனக்கு தேவையான உணவுகளை தயாரிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு தேவையான உணவுகளை தான் கஷ்டப்பட்டு தயாரிப்பாங்களே தவிர, அவங்கவுங்களுக்கு தேவையான உணவுகளை யாரும் கஷ்டப்பட்டுலாம் தயாரிக்க மாட்டாங்க. சும்மா கொஞ்ச நேரத்தில் முடிகிற மாதிரி இருக்கணும், அல்லது பழங்களை சாப்பிட்டு படுப்பாங்க, அல்லது ஒரு வேளை உண்ணாவிரதம் கூட நம்ம இருந்துட்டு போகலாமே அப்படின்னு கூட நினைப்பாங்க. இப்படிப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் எதில் வரும் அப்படின்னா, அதாவது குறுகிய நேரத்தில் சமைக்கிறது, உடனே சமைக்கிறது, அப்புறம் அதில் குறுகிய நேரத்தில் சமைக்கிறது, அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைக்கும்போது அவங்க தங்களுடைய உடலுக்கு ஏற்ற உணவை தான் தயாரிப்பாங்க. தங்களுடைய உடலுக்கு எது நன்மை பயக்கும் அந்த உணவுகளை தான் தேடி சமைப்பாங்க. அப்போ அதன் மூலம் அவங்க நல்ல உணவுகளை சமைப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு இதற்கெல்லாம் எது தடையாக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மற்றவங்க பெண்களை அடிமைப்படுத்தி அவங்களே சமைக்கிற வேலையை அவங்ககிட்ட கொடுக்குறதுனால தான் இந்த மலிவான உணவுகள் உண்பதற்கு அது நாம் காரணமாக இருக்கிறோம். மலிவான உணவுகளை பெண்கள் சமைக்கிறாங்க, அது காரணமே அடிமைப்படுத்துறது தான். மலிவான உணவுகளை சமைக்கிறதுக்காக தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது மாதிரியான மலிவான உணவுகளை சமைக்கிறதுக்காக தான் பெண்களே அடிமைப்படுத்துகிறோம். அப்போ நம்ம பெண்களை அடிமைப்படுத்தலைன்னா நாம் உண்ணுகிற உணவின் தரம் உயர்த்தப்படும். அவரவர்களுக்கு தேவையான உணவு. அப்போ எப்போதும் நீங்கள் சமைச்சிட்டே இருக்க மாட்டீங்க. உங்கள் வேலை, வீட்டுக்கு வரீங்க, வேலை நேரமே இல்லை, சாப்பிடணும், சரி பழங்களை சாப்பிட்டு கூட படுப்பீங்க, பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டு படுப்பீங்க. ஏதாவது புதுசாக சமைக்க கற்றுப்பீங்க. சமைக்கணுங்கிற இப்போ சமையலை தாழ்வாக நினைக்கிறீங்க, சமைக்கிற வேலையை தாழ்வாக நினைக்கிறீங்க, சமைக்கிற வேலை செய்ய பெண்களை தாழ்வாக நினைக்கிறீங்க. ஏன்னா அவங்க மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க. அதனால் சமையல் வேலை தாழ்வானது கிடையாது. சமையல் வேலைங்கிறது ஏன் தாழ்வாகுதுன்னா, பெண்கள் மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க. அடிமைகளாக இருந்து பிறருக்கு உணவு சமைப்பதால் தான்
சமையல் வேலை வந்து தாழ்வாக கருதப்படுகிறது. அதனால தான் நிறைய பேர் ஏன் வந்து சமைக்கிற வேலையை இன்னும் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு பெருமையாக வேறு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, சமையல் என்பது அடிமைகள் செய்கிற வேலை அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள் மனதில் இருக்குது. அடிமைகள் செய்கிற வேலைன்னா யார்? பெண்கள், அடிமைகளாக இருக்கிற பெண்கள் செய்கிற வேலை. அதனால் சமையல் செய்வது வந்து ஒரு இழிவான இழிவான ஒரு வேலை. அது வந்து நம்மளை உயர்த்தி கொள்கிற, பெருமையாக சொல்லுகிற வேலை கிடையாது. அப்போ சமையல் வேலை வந்து இழிவானதோ அல்லது தாழ்வானதோ கிடையாது. பிறருக்காக சமைக்கிறாங்க பாருங்கள், அடிமையாக இருந்து பிறருக்காக சமைக்கிறாங்க பாருங்கள், அதுதான் வந்து தாழ்வானது. சமையல் வேலைங்கிறது உயர்ந்தது, அது வந்து எல்லாத்துக்கும். ஆனால் அது வந்து பெண்கள் வந்து மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்களே, அதையே வேலையாக வச்சுட்ருக்காங்களே, அதனால தான் சமையல் வேலைங்கிறது வந்து மக்களுக்கு தாழ்வான வேலை, அது வந்து மோசமான வேலை. அதை செய்கிறது வந்து பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. அதனால தான் எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும், நிறைய பேர் சமைக்க கற்றுக்காமல் இருக்கிறதுக்கும் அதான் காரணம். சமையல் அந்த பக்கமே போகாமல் இருக்கிறதுக்கும் அதான் காரணம். இன்னொன்று, அதை கற்றுக்கிறதுக்கு என்ன தடைனாக்கா, முதல்ல பெண்கள் விட மாட்டாங்க. இந்த வேலையை முழு நேரமாக வச்சுட்ருக்காங்களா பெண்கள் வீடுகளில், அவங்க வந்து மற்றவங்கள சமையல் கற்றுக்க விட மாட்டாங்க. சமையலுக்கு மற்றவங்க கற்றுக்கிட்டாங்கனாக்கா நம்ம வேலைக்கு வந்து இடைஞ்சல் வந்துடும், நாளைக்கு நம்ம வேலையோட முக்கியத்துவம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு கூட நிறைய பெண்கள் வந்து வீட்டில் மற்றவங்கள சமைக்க அனுமதிக்க மாட்டாங்க. சமையல் கட்டுக்குள்ளே போகவே அதிகமாக விட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. சமையல் கட்டுங்கிறது அவங்களோட ஏரியா அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியில் வேறு யாரும் நுழைஞ்சால் அது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான மற்றவங்களுக்காகவே சமைக்கிற பெண்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள வந்து ஒரு திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அதுக்காக மலிவான உணவுகளை சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த வேலையை முழு நேரமும் வேலையாக செய்கிற பெண்கள் வந்து ஒன்றும் பெரிய அறிவுபூர்வமானவர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு விவரமானவர்களாகவோ, வெளி உலக அறிவுடையவர்களாகவோ, அல்லது சமத்துவத்தை விரும்புகிறவர்களாகவோ, அல்லது ஆரோக்கியத்தை விரும்புகிறவர்களாகவோ இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க சுவைக்கு அடிமையானவர்களாக தான் இருக்க முடியும். அதனால் அவங்களுக்கு எது பிடிக்குது, அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சுயமரியாதையும் பெருசாக இருக்காது, அப்புறம் அறிவுபூர்வமானவர்களாகவும் அவங்க இருக்க மாட்டாங்க, வெளி உலக விவரமும் கிடையாது. இந்த உலகம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அது பற்றிய அந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த மக்கள் விடுவிக்கப்பட வேண்டுமே அப்படிங்கிற கவலையும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ அப்படிப்பட்டவங்க சமைக்கிற உணவுகள் கண்டிப்பாக நல்ல உணவாக இருக்காது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா, மற்றவங்கள அடிமைப்படுத்தணும், அதுக்காக என்ன பண்ணுவாங்க, தோசை, இட்லி, பூரி, பொங்கல், பிரியாணி, பழைய சாதம், ஆப்பம், இடியாப்பம், பூரி, சப்பாத்தி, சிப்ஸு அல்லது பஜ்ஜி, சமோசா, இந்த மாதிரி என்னென்ன உணவுகள்லாம் மக்களை அடிமைப்படுத்துவோம், டீ, காஃபி, வெள்ளைச்சீனியில் தயாரிக்கப்பட்ட டீ, காஃபி, இப்படி என்னென்ன உணவுகள்லாம் பிறரை அடிமைப்படுத்துமோ அந்த உணவுகளாக தயாரித்து அதன் மூலம் அதுக்கு அடிமையாக்கி மக்களை சந்தோஷப்படுத்துகிறதா நினச்சிட்டு அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ அது ஒரு குற்றம், அப்படி தானே? மற்றவங்கள சோம்பேறியாக்குறது ஒரு குற்றம். அவங்க தங்களை அடிமையாக்க ஒத்துக்கிறாங்க. மற்றவங்க அடிமைப்படுத்தும் போது அதுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்க. ஒரு குற்றம் செய்வதற்கு அடிமைப்படுத்துறது என்பது ஒரு குற்றம், அந்த குற்றத்துக்கு இவங்களும் உடந்தையாக இருக்காங்க. அப்போ அது ஒரு குற்றம். இந்த குற்ற உணர்ச்சிகளோட வெளிப்பாடு தான், அதனால தான் இந்த மாதிரி உணவுகளை சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்போ அந்த குற்ற உணர்ச்சிகளோட வெளிப்பாடு தான் நோய்களாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நோய்கள்லேருந்து விடுபடணும், கடுமையான நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டாகணும் அப்படிங்கும்போது நீங்கள் செய்கிறது என்னென்னாக்கா, கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி பெண்கள் முழு நேரம் சமைக்கிற வேலையை செய்கிற பெண்கள் சமைக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க கண்டிப்பாக. அப்போ மாற்று உணவுகளை நீங்கள் தேடுவீங்க. இது வந்து வேண்டாம், இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், நான் காய்கறி சாப்பிட போகிறேன், உடம்பு குண்டாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு காய்கறி சாப்பிட போகிறேன், அல்லது வந்து உணவு முறை மாற்ற போகிறேன், பழங்கள் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவை மாற்றுவீங்க. அப்படி உணவை மாற்றி ஒன்று நீங்கள் சமைப்பீங்க, அல்லது நீங்களே சமைக்க சொல்லுவீங்க. இந்த மாதிரி உணவுகள் எனக்கு வேணும், எனக்கு சோறு வேண்டாம், பூரி வேண்டாம், பொங்கல் வேண்டாம், இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், ஆப்பம் வேண்டாம், இடியாப்பம் வேண்டாம், சமோசா வேண்டாம், பஜ்ஜி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு மாதிரியான உணவுகளை சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதை அவங்க ஆர்வமாக செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு உணவு, அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க சாப்பிடாத உணவை அவங்க மற்றவங்களுக்கு சமைக்கிறதுக்கும் அவங்க வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அப்போது ஒருவேளை நீங்களே சமைக்கிற நிலமை வந்து உங்களுக்கு வரும், நீங்களே சமைப்பீங்க, அந்த பழக்கம் வந்துடும். ஏன்னா நீங்கள் மாற்று உணவு போகும்போது அந்த உணவுகளை சமைக்கிறதுக்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்படலை. பெண்கள் ஏன் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா, மலிவான உணவுகளை சமைப்பதற்காக தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதற்காக தான் பெண்கள் தங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளலாம் என்று மற்றவர்களை அனுமதிக்கிறார்கள். அடிமைத்தனத்தை பெண்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு காரணமே இந்த மலிவான உணவுகள் தான். அதன் மீது அந்த பெண்களும் அடிமையாக இருக்காங்க. அதனால தான் அந்த உணவுகளை சமைப்பது என்பது அந்த பெண்களுக்கு எளிதாகவும் இனிதான ஒரு வேலையாகவும் அவங்க மாறிடுச்சு. போது இது வந்து அப்போ இது போன்ற குற்றங்கள் தான், இது எல்லாமே ஒரு பயங்கரமான குற்றம். ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய விளைவுகளை, பெண்களின் முன்னேற்றத்தை, பெண்களை பற்றிய ஒரு கருத்தை வந்து மக்கள் மனதில் ஒரு தவறான முறையில் ஏற்படுத்துவதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். பெண்களை அடிமைப்படுத்துபவர்களும் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டவர்களும்
காரணமாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? பெண்களை அடிமைப்படுத்துவதற்கும் அவங்க அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்னா மலிவான உணவுகள் தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரியான மலிவான உணவுகள் தான் காரணம். அதனால் இந்த உணவுகளை தடை செஞ்சிடணும் ஒரு அரசாங்கம். அதுக்கப்புறமும் இந்த உணவுகள்லாம் தடை செஞ்சிடணும். பெண்கள் மற்றவங்களுக்கு உணவு சமைச்சு போடுற வேலையை செய்யக்கூடாது, இப்படி சட்டங்களை ஏற்றணும். அப்புறம் சமைச்ச உணவுகளை வியாபாரம் செய்யக்கூடாது, அந்த தொழிலுக்கு தடை விதிக்கணும். சமைத்த உணவுகளை வியாபாரம் செய்கிற தொழிலுக்கு தடை விதிக்கணும். அதாவது ஹோட்டல் தொழிலுக்கு தடை விதிக்கணும். நீங்கள் வெளியில் உணவுகள் வாங்குவதாக இருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக என்ன உணவு வாங்கணும் அப்படின்னா பழங்கள், காய்கறிகள். இதுதான் நீங்கள் பழங்கள், காய்கறிகள், அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கடலைகள், இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் வெளியில் விலை கொடுத்து வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த பூரி, இட்லி, தோசைன்னு சொல்லிட்டு சமைச்சு வியாபாரம் பண்ணுறாங்களா, பிரியாணி, அந்த மாதிரி வியாபாரத்துக்கு தடை வச்சிடணும். ஏன்னா அந்த மாதிரி வியாபாரங்கிறது எல்லாம் மலிவான உணவை அடிப்படையாக வச்சுருக்கும். வீட்டிலே அந்த உணவுகளை நம்ம தடை செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போ வெளியிலே அந்த உணவுகளுக்கு கண்டிப்பாக தடை தானே விதிக்கணும். வீட்டில் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் மலிவான உணவுகள், இதெல்லாம் நோய்களுக்கு காரணம், அப்புறம் இந்த உணவுகளுக்கு வீட்டில் யாரும் சமைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தடை விதிக்கும்போது அப்புறம் அந்த உணவுகளை வெளியிலையும் சமைக்கக்கூடாதுன்னு, சமைச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு. இன்னொன்று, வெளியில் பெண்களுக்கு நம்ம இன்னொரு தடை விதிக்கிறோம். நீங்கள் மற்றவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு தடை விதிக்கிறோம். அப்போது ஹோட்டல் தொழிலும் எப்படிப்பட்டதுனாக்கா மற்றவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்குற வேலை தானே. அவங்களும் அந்த வேலையை தான் அதுதான் செய்கிறாங்க. மற்றவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்குற வேலையை தான் அவங்களும் செய்கிறாங்க. இப்போ வீட்லேயும் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஹோட்டல் தொழிலும் அப்படி என்னென்னாக்கா அது மற்றவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்குற வேலையாக தான் இருக்குது. அப்படின்னா அப்போ அது மற்றவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்குற வேலை எதுவாக இருந்தாலும், சமைத்து கொடுக்குற வேலை எதுவாக இருந்தாலும் அதை தடை செஞ்சிடணும். அது எங்கள் வீட்டில் நடந்தாலும் சரி, வெளியில் நடந்தாலும் சரி. அப்போது வெளியில் உணவு வியாபாரங்கிறது இந்த பழங்கள், காய்கறிகளை வியாபாரம் பண்ணிக்கலாம். அப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, இந்த மாதிரியான உணவுகளை வியாபாரம் பண்ணிக்கலாம். பச்சை கீரைகளை வியாபாரம் பண்ணிக்கலாம். அதை வாங்கிட்டு போய் அவங்கவுங்க வேண்டியதை சாப்பிட்டுக்க வேண்டியதா அந்த மாதிரி. அப்போ சமைச்சு கொடுக்குறது அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்க தான் சமைக்கணும். அப்போ இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா வேறு வழி இல்லாமல் எல்லாருமே சமைக்க கற்றுக்க வேண்டிய நிலமை வந்துடுது. நீ சமைச்சே ஆகணும்பா. ஏன்னா பெண்களுக்கு தடை வச்சுட்டாங்க. அவங்க மற்றவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்கறதுக்கு தடை வச்சுட்டாங்க. அப்புறம் மலிவான உணவுகளுக்கும் இங்கே தடை வச்சுட்டாங்க. ஹோட்டல்களில் மலிவான உணவுகளை விற்பனை சமைத்து கொடுக்குற அந்த இதுக்கும் தடை வச்சுட்டாங்க. உயர்தரமான உணவுகளாக இருந்தாலும் கூட அதுக்கும் தடை. ஹோட்டல் நீ எந்த விதத்துலேயும் மற்றவங்களுக்கு உணவுகளை சமைச்சு கொடுக்குற வேலையை நீ வச்சுக்காத அப்படிங்கிறதுக்கு ஹோட்டல்லையும் தடை வச்சிடணும். இப்படி வைக்கும்போது வெளியில் நம்ம கிடைக்கிற உணவுகள்ங்கிறது எப்படி இருக்குன்னா பழங்கள், காய்கறிகள், அப்புறம் அந்த மாதிரி தான். பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி உணவுகள் வெளியில் நம்ம வாங்கணும். விலை கொடுத்து வாங்குறது இதுதான். அப்போ இதை நீ வீட்டில் வாங்கி சமைப்ப. இல்லைன்னா பழங்களாக இருந்தாங்கன்னா அதை பறித்து அதை வாங்கிட்டு அப்படியே உடனே கூட சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறை. இப்படிப்பட்ட ஒரு விதிமுறையெல்லாம் நிலவுகிற ஒரு நாட்டில் யாருக்காவது நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நோய் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளோ வேலைகளையும் பார்க்குறாங்க. அப்போ யாருக்காவது நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தண்டனையை வழங்கலாம். நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி உணவு முறையில் மட்டும் நம்ம கட்டுப்பாடு விதிச்சா போதாது. விளையாடணும், தினமும் மக்கள் விளையாடணும், தினமும் ஆடல், பாடல், அதுக்கெல்லாம் விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும், நடைபாதைகளை உருவாக்கணும். நடைபயிற்சி செய்வதற்காக, ஓட்டப்பயிற்சி செய்வதற்காக நீங்கள் நிறைய நடைபாதைகள், அப்புறம் விளையாட்டு மைதானங்கள், அதெல்லாம் உருவாக்கணும். அப்போ தான் அந்த மக்கள் டெய்லி விளையாடுவாங்க. அதன் மூலம் உடல் ஆரோக்கியத்திற்கு பல குணங்களில் வேலை செய்யணும். ஒரு 8 மணி நேரம்லாம் வேலை செய்யக்கூடாது. 6 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். காலைல 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் வேலை. அந்த மாதிரி நடைமுறைலாம் நம்ம நடைமுறைப்படுத்தும் போது மக்கள் வேறு வழியே இல்லாமல் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சு தான் ஆகணும். அப்படி அரசாங்கம் தனி மனித ஒருத்தரோட உடம்பை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்த பிறகும் அங்கே யாருக்காவது ஒருத்தர் நோய் வருது, பல்லில் சொத்தை வருது அப்படின்னா அவர் தன்னுடைய உடலை ஒழுங்காக பாதுகாக்கலை. காய்ச்சல் வருது, ஓரிரு நாட்கள் காய்ச்சல் வருது, அது பரவாயில்ல, அது தவிர்க்கும். ஆனால் ஒரு சர்க்கரை நோய் வருது, அல்லது ஒரு புற்றுநோய் வருது, ஒரு ஆஸ்மா வருது, வீசிங் வருது, மூல நோய் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு இதய நோய் வருது, கண்டிப்பாக அவர் அவருடைய உணவு முறையிலையும் அவருடைய வாழ்க்கை முறையிலையும் தப்பு இருக்குது, அவர் அலட்சியமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு சிறை தண்டனை விதிக்கணும். சிறை தண்டனை விதித்து அங்கு சிகிச்சை அளித்து அவர் நோய் குணமான பிறகு தான் அவர் வெளியில் விடணும். அந்த மாதிரி நோய்கள்ங்கிறது ஒரு குற்றங்களோட வெளிப்பாடு தான். அதோட அடிப்படை குற்றங்கள் தான் நோய்களுக்கே காரணம். நாம் என்ன வேணாலும் பண்ணுவோம், ஆனால் நமக்கு நோய் வரக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு நோய் வராது. நீங்கள் குலோப்ஜாம் சாப்பிடுங்க, ஆனால் உங்களுக்கு சுகர் வராது அப்படின்னு தான் சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. நீங்கள் விரும்பிய உணவுகளை சாப்பிட்லாம், உங்களுக்கு பத்தியமே கிடையாது. இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நோய் குணமாகும், உங்களுக்கு பத்தியமே கிடையாது, நீங்கள் உங்களுக்கு என்ன உணவு வேணாலும் சாப்பிட்லாம். இப்படி சொல்லி தான் மருத்துவர்களே தங்களுடைய மருத்துவத்தை வியாபாரம் செய்கிறார்கள். அப்போது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் விரும்பிய குலோப்ஜாம் சாப்பிடுங்க, விரும்பிய ஸ்வீட் சாப்பிடுங்க, இனிப்பு வகைகளை சாப்பிடுங்க, ஆனால் எங்கள் மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்கரை நோய் ஏறாது, இப்படி தான் சொல்கிறாங்க.
ஆக மக்களுக்கு குற்றங்கள், இதெல்லாம் குற்றங்கள் தான். அப்போது குற்றங்களை செய்வதில் ஒரு ஆர்வம், ஒரு செயற்கையான விஷயம். குற்றங்கள் என்பது செயற்கையான விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குற்றங்கள் வந்து இயற்கையானது கிடையாது. மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் குற்றங்கள் நடக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது. குற்றங்கள் வந்து செயற்கையானது. செயற்கையான உணவு தான் குற்றங்களுக்கு காரணம். நம்ம உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்ற உணவுகள், மாமிச உணவு, இதெல்லாம் வந்து செயற்கையான உணவு. இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் வந்து செயற்கையான உணவுலே மலிவான உணவு, மிக மோசமான உணவு. செயற்கையான உணவுலே கொஞ்சம் நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக உள்ள உணவுகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது ஒரு நைட்டு நேரம், இரவு நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுரைக்காய் கூட்டிருக்குல்ல, அதை வந்து இரவு நேர உணவாக ஒரு சுரைக்காய் பாதியை வச்சுன்னு அதை வந்து நறுக்கி நீங்கள் அதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க. எண்ணெய் ஊற்றி தாளித்து வெறும் சுரக்காய் கூட்டு மட்டுமே நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு கப்பு நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுங்க. மறுநாள் பார்த்தா உடம்பு வெயிட்டு அப்படி குறையும். 2 கிலோ 1 கிலோ குறையும், 2 கிலோ 1.5 கிலோ குறையும், 1.5 கிலோ குறையாமல் குறையும். அந்தளவுக்கு உடல் எடையை குறைக்கக்கூடியது அந்த சுரைக்காய் கூட்டலாம். இப்படி நீங்கள் மாற்று உணவு போனால் அதே நேரத்தில் நீங்கள் நைட்டு 2-3 தோசை சாப்பிட்டு படுத்திங்கன்னா மறுநாள் பார்த்தா வெயிட் ஏறும். அது நமக்கு நீங்கள் தோசை, பூரி, பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து தடை பண்ணால் தான் உங்கள் மாற்று உணவுகள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து வரும். அதை நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க. அப்புறம் நீங்களே தான் அதை சமைச்சு சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு மற்றவங்களை சமைக்க விட மாட்டீங்க. அதுக்கு நம்ம தடை வச்சிடணும். இப்படியெல்லாம் பண்ணிட்டா மாற்று உணவுகள் அப்போ யாருமே குண்டாகவே இருக்க மாட்டாங்க, நோய்கள் யாருக்குமே வராது. ஆக வந்து எப்படி போதைப்பொருள் பயன்படுத்துறது குற்றமோ, அதே மாதிரி மலிவான உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதும் குற்றம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை. நீங்கள் ஹோட்டல்லையும் அதான் இட்லி, பூரி, பொங்கல் விற்கிறாங்க. வியாபாரிகள் வந்து மக்களோட பலவீனத்தை தான் பார்ப்பாங்க. இட்லி, பூரி, பொங்கல் ஹோட்டலில் விற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அது மக்களுக்கு பலவீனப்படுத்துது, அடிமைப்படுத்துது. நல்ல விஷயத்தெல்லாம் ஹோட்டலில் செஞ்சு விற்க மாட்டாங்க. வியாபாரி வந்து எப்போவுமே மக்களுடைய பலவீனத்தை தான் ஆராய்ஞ்சு அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம், அப்படி தான் நினைப்பாங்க. தவிர ஆக குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம். இது போன்ற குற்றங்கள் தான், பலவீனங்கள் தான் குற்றங்கள், கோழைத்தனம் தான் குற்றங்கள். பலவீனத்தால் என்ன வரும்? கோழைத்தனம். ஆக பலவீனம் தான் குற்றத்துக்கு காரணம். நீங்கள் வந்து துணிவு இருக்கணும், உங்கள் உடம்புல துணிவு இருக்கணும், உங்கள் நரம்புகளில் பலம் இருக்கணும், நீங்கள் வீரராக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நேர்மை இருந்தால் தான் நீங்கள் வீரராகவே இருக்க முடியும். அப்போ நிறைய நடைமுறைகள் வந்து நோய்கள் வருவதுக்கு காரணமாக இருக்குது. பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது கிடையாது. லஞ்சம் வாங்குறது ஒரு கேவலமான படைப்பா இல்லையா? லஞ்சம் வாங்குறது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு படைப்பு. மற்றவங்ககிட்ட வந்து மறைமுகமாக பிச்சை எடுக்கிறது, மிரட்டி பிச்சை எடுக்கிறது. நீ பணம் கொடுத்தா தான் நான் உனக்கு இந்த வேலையை செஞ்சு தருவேன், அது உன்னுடைய வேலை தான் அப்படின்னா நீ அதை வந்து பணம் கொடுத்தா தான் செய்வியா? அதுதான் சம்பளம் கொடுக்குறாங்களே, அப்புறம் எதுக்கு வந்து லஞ்சங்கிற பேரில் வந்து எதுக்கு மற்றவங்கள்ட்ட வந்து அது மற்றவங்களுடைய பணத்தை வந்து அபகரிக்கிற? அல்லது வந்து இது ஒரு பிச்சை எடுக்கிறதுலாம் கிடையாது. பிச்சை வந்து விரும்பி தான் போடுவாங்க. நீ லஞ்சம் கொடுத்தா தான் நான் உனக்கு இந்த வேலை செஞ்சு தருவேங்கிறது ஒரு மிரட்டல், வழிப்பறி. அதனால் லஞ்சத்தால் எவ்வளோ பேர் எப்படி பாதிக்கப்படுறாங்க, கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு சுயமரியாதையற்ற ஒரு கும்பல் தான் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செய்யுது. கேவலமான அருவருப்பாக சாக்கடைகளை கூட இவர்கள் உணவாக திம்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஜென்மங்கள் தான் லஞ்சம் வாங்குவாங்க. இப்படி லஞ்சம் வாங்குகிறவர்கள் அவருடைய உணவு முறைகள் தான் இப்படிப்பட்ட பணத்தில் நேர்மையாக இருக்காதவர்கள் உருவாக்கிய உணவு முறை தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை. இதெல்லாம் இந்த தோசை, பிரியாணி, பழைய சாதம், பப்ஸு, பஜ்ஜி இதெல்லாம் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாத பெரும்பாலான மக்கள் அவங்க ஒரு உணவு முறையை தேடிட்டு போகிறாங்க. அவங்களால கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு காய்கறி பொரியலையோ உணவாக சாப்பிட முடியாது. அந்தளவுக்கு மன உறுதி அவங்ககிட்ட இருக்காது. கொள்கை இருக்கணும், நேர்மை இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல் இது போன்ற மலிவான உணவுகளை நீங்கள் தவிர்க்க முடியும். அந்த மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் நோய்கள்லேருந்து விடுபட முடியும். நோய்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா பல கோணங்கள்லையும் நம்ம வந்து முயற்சி செய்யணும். இவங்க இங்கே ஒரு வலை பின்னி வச்சுருக்காங்க. அதாவது பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வலையை பின்னி வச்சுருக்காங்க. இவங்களே அந்த வலையில் மாட்டிக்கிறாங்க. தாங்கள் சிக்குவதற்காக தாங்களே ஒரு வலையை இவர்களே வடிவமைச்சு பெண் அடிமைத்தனம், ஆண் சர்வாதிகாரம், இந்த மாதிரி குற்றங்களால் உருவானது தான் இந்த உலகம். குற்றங்களால் தான் நோய்கள் உருவாச்சுது. உப்பு கலந்து உணவை சமைக்கிறதே ஒரு குற்றம் தான். இருந்தாலும் அந்த குற்றங்கள்லேயும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு உயர்தரமான உணவுகள்லாம் இருக்குது. ஏன்னா உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் கட்டாயம் இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிறது. இயந்திர அறிவியல் உலகில் நாம் உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிடணும். அப்போ தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மால் பொருந்தி வாழ முடியும். உப்பை வந்து நம்ம முற்றிலும் பயன்படுத்துவதை தவிர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்வமாக வேலை எதுவுமே செய்ய முடியாது.
உப்பு வெறும் பச்சை காய்கறிகள் பழங்களை மட்டுமே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ முடியாது. இந்த உலகத்தோடு இணைஞ்சு நீங்கள் வாழ முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட உலகம் உருவாயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த உலகத்தை மாற்றுங்க, இது தப்புன்னு சொல்கிறத விட இந்த உலகத்தோடு எப்படி இணைஞ்சு போய் எப்படி மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துறது. அப்படி இருக்கும்போது இந்த நம்முடைய உணவு முறையை உயர்த்தணும், தரம் உயர்த்தினா தான் நம்மளது வாழ்க்கை தரம் உயரும். நம்ம இன்றைக்கி குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம். நம்ம வந்து நிறைய குற்றங்கள் செய்கிறோம், அடிமைத்தனம் செய்கிறோம், நேர்மையாக இருக்கிறது லஞ்சமாக பண்ணுறோம். அதனால் கோழைத்தனங்கள் உருவாகுது. நீங்கள் மற்றவங்கள சார்ந்துக்கிட்டு மற்றவங்க இல்லைன்னா உங்களால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி உங்கள் தேவைகளுக்காக மற்றவங்கள சார்ந்துக்கிறீங்க, மற்றவங்கள அடிமைப்படுத்துகிறீங்க. இப்படி நிறைய குற்றங்கள் தான். அப்புறம் வந்து லஞ்சம் வாங்குறது. இப்போ லஞ்சம் வாங்குறவங்க யாராக இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆண்கள் வந்து லஞ்சம் வாங்குறவர்கள் ஆண்கள் தான் இருக்காங்க. இவங்க எதுக்காக லஞ்சம் வாங்குறாங்க? இந்த மாதிரி வீட்டிலே வந்து பெண்கள் இருக்காங்கள்ல, அதனால் குடும்பத்தோட பொருளாதாரம் குறையுது. இப்போ 2 பேருமே வேலை பார்த்தா குடும்பத்தோட பொருளாதாரம் அதிகரிக்கும். இப்போ வீட்டில் பெண்கள் வந்து உணவு சமைப்பதற்காகவே வீட்டில் அடிமைப்படுத்தப்படும் போது அப்போ குடும்பத்தோட பொருளாதாரம் ரொம்ப குறையுது, பாதியாக குறையுது. அப்போ அந்த பாதியை வந்து சரி கட்டணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த கணவர்கள் வந்து பெரும்பாலானவங்க என்ன வெளியில் போய் லஞ்சம் வாங்குறாங்க. முறைகேடான வழியில் ஊதியம் வந்து அந்த பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறதுனால ஏற்படுகிற அந்த பொருளாதார இழப்பை வந்து அவங்க சரி பண்ணுறாங்க. இன்னும் இந்த மாதிரியான அடிமை பெண்கள் இருக்காங்கள்ல, இவங்க வந்து இவங்களுக்கு பெருசாக சுயமரியாதைலாம் இருக்காது. அதனால் இவங்களும் இந்த மாதிரி முறைகேடான வழியில் லஞ்சம் வாங்கி அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அது அவர்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. அவங்கள அந்த மாதிரி பெண்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆண்கள் லஞ்சம் வாங்குவாங்க. லஞ்சம் வாங்கி வீட்டில் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நகைகள் வாங்கி கூட கொடுப்பாங்க. மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக, அடிமையாக இருக்கிற மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக ஆண்கள் இந்த மாதிரி வேலைகளை லஞ்சம் வாங்குறது, முறைகேடான வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிறது, அதில் ஒரு ஆர்வம் இந்த வழியில் அந்த மாதிரி போகுது. அதனால் நோய்களுக்கு காரணம் குற்றங்கள் தான் காரணம். ஆக நோய்கள் வந்தாலே நம்ம தண்டனை கொடுக்கலாம். குற்றம் செஞ்சால் தான் தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. திருடினா தான் நோய்கள் வந்தாலே உனக்கு தண்டனை கொடுக்கலாம். உன் பல்லில் ஒரு சொத்தை இருக்கா, பல்லில் சொத்தை வர்ற அளவுக்கு உனக்கு அந்தளவுக்கு கவனக்குறைவா? உன் 2 வேளை பல் விளக்கு, பல்லில் ஒன்று அனுமதி இல்லாமல் சொத்தை வருமா? அப்போ அந்த அளவுக்கு உனக்கு வந்து விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது. பல்லில் சொத்தை வந்தால் என்ன, வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கவனம். அப்படின்னா உனக்கு ஒரு தண்டனை. நிறைய பேர் அலட்சியமாக பல்லு தானே போனால் போகுது அப்படி இப்படின்றாங்கள, அப்போ அவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும். அதனால் நோய்களுக்கு காரணம் இது மாதிரி குற்றங்கள் தான். அப்போ நோய்களை தடுக்கணும் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் பல முனைகளில் செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதன் பிறகும் நோய்கள் வந்ததுன்னா மக்களுக்கு சிறை தண்டனை வழங்கணும். அதாவது நீடித்த நோய்களை நான் சொல்கிறேன், காய்ச்சல் தலைவலியை விட்டுருங்க. நீடித்த நோய்கள், அந்த அளவுக்கு நோய்கள் வருவதற்கு நீ அவ்வளோ அலட்சியமாக ஏன் அந்த மாதிரி உன் உடம்பு தானே முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு மக்களுக்கு அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரி இந்த மாதிரி சிறை தண்டனை கொடுத்து அப்புறம் அந்த நோய்களுக்கு சிகிச்சை அளித்து குணமானால் தான் நீ அந்த சிறையை விட்டு வெளியே போக முடியும். அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படி தான் இருந்திருக்கணும். குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம். அதனால் வந்து குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம், வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு வன்முறை உணர்ச்சிக்கும் நோய்களுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது. நம்ம லஞ்சம் வாங்குகிறோமா, நம்ம பண விஷயத்தில் நேர்மையாக இல்லையா, கண்டிப்பாக நமக்கு நோய் வரும். நீங்கள் வந்து அந்த சுயமரியாதை இழந்துருவீங்க. ஒரு எதிர்ப்பு சக்தி, அவங்க வந்து ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப நிறைய பணம் வாங்கி லஞ்சம் வாங்கி நிறைய வசதிகளை உருவாக்கிக்கலாம். ஆனால் அவங்க தைரியமானவங்க கிடையாது. ஒரு நாளைக்கே போலீஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா முகத்தை வெளியே காட்டுறதுக்கு பயந்து போய் முகத்தை துணியால் மூடிட்டு போய் அப்படியே போவாங்க. யாருன்னு தன்னை புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு. அந்த அளவுக்கு கோழைகள், மூஞ்ச காட்டுறதுக்கே தைரியம் இல்லாத ஒரு கோழைகள். ஆனால் வந்து ஒருத்தர் தப்பே செய்யலை, அவரை வந்து கைது பண்ணாங்கன்னா அவர் மூஞ்ச மறைக்க மாட்டார். நான் தப்பே பண்ணல, நான் எதுக்கு மூஞ்ச மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருப்பார். அப்படி தானே? அப்போது அந்த அளவுக்கு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களாம் வந்து கோழைகள். அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்காது, துணிவு இருக்காது, ஒரு வீரம் இருக்காது. பணத்தை வாங்குறது தான் வீரம். இந்த மாதிரி வீரத்தை வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்திட்டு போவாங்க. மற்றவங்களை இடையூறு செய்கிற குற்றவாளிகள் இவங்கெல்லாம் வந்து திருடர்கள். வழிப்பறி பண்ணுற மாதிரி நீங்கள் பணம் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு இந்த வேலை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுக்கிறது. அவங்க வேலையை செய்கிறதுக்கு மற்றவங்கள மிரட்டுவாங்க. நான் வேலை செய்யணுன்னா நீ பணம் கொடுக்கணும், உன் வேலை, நான் எனது வேலையை செய்ய வேண்டும் என்றால் நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தான் இவங்க. ரொம்ப புதுமையானவர்கள். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி நடைமுறைகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பாருங்கள், நான் எனது வேலை செய்ய வேண்டும் என்றால் நீ எனக்கு பணம் தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி லஞ்சங்கிறது அவ்வளோ மோசமானது. அதனால் மக்கள் வந்து எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்குறவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிறைய அமௌண்ட்டும் கேட்குறாங்க.
அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வாங்கி நிறைய வாங்கிடுறாங்க. தவணை முறையில் லஞ்சம் கேட்குறாங்க. ஒரு வேலை வந்து நடக்கிறம்போது ஒரு வேலை நடந்து முடியறதுக்கு ஒரு மாதம் ஆகும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு மாத காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஒரு 1000 500ன்னு லஞ்சம் வாங்கி, அப்போ அவங்க தவணை முறையில் அந்த பணத்தை வாங்கி மொத்தமாக வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து கேவலமான இந்த பிறவிகள் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நோய்கள் வரும். இது சாபம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியே உங்களுக்கு இருக்காது. கோழைகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு லஞ்சம் வாங்காமல் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கொள்கை இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். அப்போ தான் அவங்கள பார்த்து தான் மக்கள் வந்து பயப்படுவாங்க. அவங்க தான் வந்து தைரியமாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் மன உறுதியும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்க இதெல்லாம் பார்த்தீங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து தைரியம்லாம் கிடையாது. உண்மையிலே வந்து ரொம்ப கேவலமானவங்க இவங்க. அதனால் வந்து இது போன்ற குற்றங்களும் குற்றவாளிகளும் தான் நோய்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பது தான் எனது இறுதிவாதம்.